Assalamu alaikum. Hi friends, நான் தான் உங்கள் முஜா. This video is sponsored by genreviews.com. நாம் இந்த வீடியோவில் கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். அதில் நான் உங்களுக்கு சொல்லி தந்தது அர்கானுல் ஈமான் அப்படின்னா ஒரு 6 விஷயம். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் பிலீவிங் அல்லான்ட்டு சொன்னேன். ஸோ பிலீவிங் அல்லான்னா அல்லாஹ்வை நம்பணும். அப்போ அல்லாஹ்னா யாருன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ ஹூ இஸ் அல்லாஹ்? அல்லாஹ்னா யாருன்னு பார்க்கலாமா? அல்லாஹ் என்பவன் இந்த உலகத்தையும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்தவன் தான் அல்லாஹ். ஹீ இஸ் அ கிரியேட்டர் அப்படின்ட்டு நாம் நம்பணும். அப்புறம் அவன்தான் இந்த உலகத்தையும் எல்லாத்தையும் ஆட்சி செய்கிறவன். ஹீ இஸ் அ ரூலர் அப்படின்ட்டு நம்ம நம்பணும். இந்த உலகங்களையும் அகிலங்கள் அனைத்தையும் நிர்ணயிக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான். படைக்கப்பட்ட எதுவுமே கடவுளாக முடியாது, அப்படி தானே? படைத்தவன் தான் கடவுள் அப்படின்ட்டு நம்ம நம்பணும். அதே மாதிரி தான் இங்கே குர்ஆனில் சூரா அல் ஃபாத்திஹா ஃபஸ்ட்டு வசனம் வந்துக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சர்வலோக இரட்சகனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் அப்படின்ட்டு இதுலேயே எல்லாமே அடங்கிரும். அப்படி தானே? அப்போ படைக்கப்பட்ட எதுவுமே கடவுளாக முடியாதுங்கிறதுல நாம் உறுதியாக இருக்கணும். அப்புறம் அல்லாஹுக்கு பண்ணுற வணக்க வழிபாட்டுகளில் அவனுக்குன்ட்டு நாம் பண்ணணும். அப்படி அது ஒன்றும். அப்புறம் அல்லாஹுக்குன்னே தனித்துவமான பேர்கள் உள்ளது. 99 பேர்கள் அல்லாஹுக்குன்னே இருக்குது. அந்த பண்புகள், அல்லாஹோட பண்புகளையும் அந்த பேர்களையும் குரானில் நபிமார்களோ ஹதீஸா வரும்போது அதை நம்ம எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் நம்பணும். இதுக்கு ஒரு 3 அரபியில் சொல்லுவாங்க. தௌஹீதுல் ருபூவியா, தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் அஸ்மா ஒஷிஃபா அப்படின்ட்டு. தௌஹீதுல் ருபூவியா என்றால் இறைவன் அவனோட செயல்பாட்டுகளில் அவனுக்குன்னு துணை இல்லைன்ட்டு நாம் நம்புறது. அவன் ஹீ இஸ் யுனைட்டிங் அல்லாஹ். நாம் அல்லாஹ் தனித்துவமானவன்ட்டு நம்புறது தான் தௌஹீதுல் ருபூவியா. தௌஹீதுல் உலூஹியா என்றால் நாம் அல்லாஹுக்குன்னே பண்ணுற வணக்க வழிபாட்டுகளில் அவனுக்குன்னே நாம் பண்ணுற விஷயங்கள், நாம் பண்ணுறதில் அல்லாஹுக்குன்னே பண்ணுறது தான் தௌஹீதுல் உலூஹியா. தௌஹீதுல் அஸ்மா ஒஷிஃபானா தான் அவனுக்குன்னே அழகிய பேர்கள் பண்புகள் இருக்கிறது. அவன் தான் நம்மளுக்கு அவன் இல்லாமல் எதுவும் முடியுமா? அவன் தான் நம்மளுக்கு ஆட்சியாளனாக இருக்கிறான். அவன் தான் ரிஸ்க் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான், உணவளிக்கிறவனாக இருக்கிறான். ஸோ எல்லாமே அவன் தான் கருணை உள்ளவனாக இருக்கிறான். எல்லாமே அவனாக தான் இருக்கிறான். ஸோ அந்த பேர்களுடைய பண்புகளையும் நபிமார்கள் ஹதீஸில் வரும்போது அதை நம்ம எதுவுமே தடுக்காமல் அது ஏன் இப்படி வந்துக்குதுன்ட்டு எந்த ஒரு மாற்று கருத்து இல்லாமல் நம்புறது தான் தௌஹீதுல் அஸ்மா ஒசிஃபா. அவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை, சோடி இல்லைன்னு நம்பணும். அவன் தனித்துவமாக ஆனவன்ட்டு தான் நம்பணும். இதுதான் அல்லாஹ்வோட டெஃபினிஷன்.